வணக்கம் நண்பா, நான் உங்க வெங்கட் பிசினஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இளைஞரை சந்திக்க போறோம். நம்ம பிசினஸ் டெக்கி தமிழ் சேனல்ல அவரு கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு புதிய தொழில் எடுத்து அதுல நல்லா சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இன்னைக்கு அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டு இருக்காரு. அது என்ன பிசினஸ், அதுல இருந்து நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதை எப்படி அந்த பிசினஸ் எடுத்து நம்ம பயனுள்ளதாக்கலாம் அப்படின்றது தான் நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம பிசினஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். வணக்கம் சார், உங்களை சந்திச்சதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார், என் பேர் மணிகண்டன். திண்டுக்கல் மாவட்டம் மொட்டனம்பட்டிங்கிற கிராமத்தில் மாரா வாஷிங் பவுடர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பித்து ரன் பண்ணிக்கிருக்கோம் சார். எதனால இந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணீங்க சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த பிஸ்னஸை பர்டிகுலராக நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான காரணம்? இந்த பிஸ்னஸ் நான் எடுக்க காரணம் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி படித்தது கெமிக்கல் தான், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். படிச்சுட்டு எல்லாரும் ஈஸியாக கெமிக்கலுக்கு ஜாப் கிடச்சிரும். இருந்தாலும் எனக்கு அந்த ஜாப் வேணாம், எனக்குன்னு சொந்தமாக ஒரு பிராண்ட் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி நம்ம இந்த என்னோட ஃபீல்ட்லேயே கெமிக்கல்லே நான் டிடர்ஜென்ட், சோப்பு, பவுடர் இது மாதிரி ஐட்டம் தயாரித்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம் சார். ஓகே சார், இப்போ இந்த பிஸ்னஸில் நீங்கள் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் தயார் பண்ணுறீங்க சார்? அந்த என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஆல்ரெடி நான் சொன்னபடி நான் படித்தது கெமிஸ்ட்ரி தான், அதனால நம்ம மேனுஃபேக்சரிங் நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இல்லை. என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவையானது இல்லாமல் குஜராத்து, பாண்டிச்சேரி அது மாதிரி ஏரியாவிலேருந்து ரா மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு நல்ல முறையில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறோம் சார். ஓகே சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிச்ச கம்பெனியில் இருக்கிற இந்த ப்ராடக்ட்டுக்கும் உங்கள் கம்பெனியில் நீங்கள் தயார் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? ஸோ மிச்ச கம்பெனியிலேருந்து உங்களோட ப்ராடக்ட் எப்படி தனித்துவமாக இருக்குது அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இந்த ப்ராடக்ட் தயார் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஆசிட், ஸ்லரி அது மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தயாரிக்கிறோம். இந்த ப்ராடக்டோட ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ்பேட் ஃப்ரீ டிடர்ஜென்ட் பவுடர் தயாரிக்கிறோம் சார். பாஸ்பேட்டுங்கிறது ஒரு 17 ஸ்டேட்டில் பேன் பண்ணியிருக்காங்க. நம்ம பாஸ்பேட் ஃப்ரீ பயோடிகிரேடபிள் டிடர்ஜென்ட் பவுடர் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறோம் சார். உங்கள் ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் என்ன மாதிரியான வரவேற்பு இருக்குது சார், அதை பற்றி கொஞ்சம் சார்? சார் மார்க்கெட் வரவேற்பு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் பயந்தது பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்குது, எப்படி நம்ம இதை லான்ச் பண்ண போகிறோம், எப்படி சேல்ஸ் பண்ண போகிறோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் மக்கள் ஒரு தாட்டி இதை வாங்கி யூஸ் பண்ண பின்னாடி இப்போ நல்ல ஒரு சேல்ஸ் இருக்குது சார், நல்ல ஒரு மூவ்மெண்ட் போய்க்கு இருக்குது சார். இந்த லெவலுக்கு வரத்துக்கு நீங்கள் என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் பட்டீங்க? ஸோ இந்த லெவல் நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணீங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது செஞ்சது காரணம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்மளை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன் நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. மற்றபடி சொந்தக்காரங்க அவங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலிமா ஷேர் பண்ணாங்க. இது ஒரு நல்ல மார்க்கெட் அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க சார். ஓகே சார், இப்போ உங்கள் ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு இருக்குது சார், எப்படி ரீச் இருக்குது அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஓகே சார், அது எப்படி நீங்கள் ரீச் பண்ணீங்க இந்த லெவலுக்கு அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? மார்க்கெட்டிங் நம்ம மேக்ஸிமம் ஆன்லைன் மார்க்கெட்டிங், அப்புறம் நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் அது மாதிரி பண்ணிக்கிறோம் சார். ஓகே சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எங்கெல்லாம் கிடைக்குது? இப்போ தமிழ்நாட்டிலேயே என்ன மாதிரி ஜோன்லாம் நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க? இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொடுக்குறீங்களா, இல்ல அதர் ஸ்டேட்ஸும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் விரிவா நல்லா இருக்கும் சார். சார் நம்ம ப்ராடக்ட்ஸ் தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாவும் நம்ம கவர் பண்ணிட்டோம் சார். இப்போ சமீப காலமாக கேரளா, கொல்லம், கோழிக்கூடு அந்த ஏரியாலும் கிடைக்குது சார். இப்போ கர்நாடகா ஏரியாவும் இப்போ நம்ம ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குங்க சார். நீங்கள் எங்கே போனால் கேட்டாலும் கிடைக்கும் சார். ஓகே சார், இப்போ இதை நம்ம பிஸ்னஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இதிலிருந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணால் உங்களுக்கு நல்ல ஒரு மார்ஜின் கிடைக்குதுங்க சார். இது மூலிமா வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப், மற்றபடி பார்ட் டைம் ஜாப் பண்ணுறவங்க எல்லாமே நல்ல ஒரு வருமானம் பார்க்கலாம் சார். ஓகே சார், இப்போ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஆமாம் சார், முதல்ல பிஸ்னஸ்ன்னு பார்த்தோன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாரும் எதிர்பார்க்கறது உண்மைதான். நம்ம ப்ராடக்ட்டை பொறுத்தவரை குறைஞ்சது ஒரு 1500 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாவே ஒரு நல்ல ஒரு டெய்லி ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது சார். ஓகே சார், இப்போ இந்த பிஸ்னஸை அவங்க எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ இது நடுவில் டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து அவங்கள்ட்ட இருந்து வாங்கணுமா, இல்லை உங்கள்கிட்ட இருந்தே ஸ்ட்ரைட்டாக கொள்முதல் பண்ணலாமா? இது எப்படி மாடல் ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் கொடுக்குறோம், அப்புறம் மற்ற மாதிரி கொஞ்சமாக எடுத்து சப்ளை பண்ணவங்களுக்கு நாங்கள் டைரக்ட் சப்ளை ரேட் கம்மியிலையும் கொடுக்குறோம் சார். ஓகே சார், இப்போ ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்து சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக அவங்க கம்பெனி நேமில் வேணும்னா கூட நீங்கள்
பிராண்டிங் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? எப்படி பிராண்டிங் பண்ணுவீங்க? அதுக்கு மினிமம் ஏதாவது ஒரு குவான்டிட்டியை அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கணுமா? அது எப்படின்றது அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். ஓகே சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இந்த ப்ராடக்ட் அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை எப்படி மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஓகே சார், இப்போ உங்க சைடுல இருந்து என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் வந்து இப்போ இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா கொடுப்பீங்க சார்? நம்ம ப்ராடக்ட் ஒரு தாட்டி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் அட்வர்டைஸ்மெண்ட் ஒர்க்கு நம்மளே அந்த ஃபீல்டில் பண்ணி கொடுத்துருவோம். மற்றபடி இவங்க சப்போர்ட் அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படாது சார். ஒரு தாட்டி ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டாங்களோ அடுத்து அவங்க நம்மளை தேடி வருவாங்க சார். அதனால ரீசெல்லிங் நல்லா போய்க்கிருக்கு சார். இப்போ இதுல எவ்வளவு லாபம் இருக்கும், இதுல இருந்து மாசம் வந்து எவ்வளவு வந்து அவங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். லாபம்னு பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராடக்ட் கம்பேர் பண்ணும்போது நம்ம அதிக அளவு கிட்டத்தட்ட ஒரு 40% உங்களுக்கு லாபம் வச்சு கொடுக்குறோம் சார். நீங்கள் ஒரு 1500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாவே 2000 அளவு சம்பாதிக்கலாம் சார். சார் மாதம் வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒர்க் பார்த்தீங்கன்னாவே ஒரு 15,000 18,000 வரை சம்பாதிக்கலாம். ஓகே சார், இது சம்பந்தமா உங்களை எப்போ காண்டாக்ட் பண்ணலாம், அதோட டீடைல்ஸ் கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சார் இது சம்மந்தமாக என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரையும் காண்டாக்ட் பண்ணலாம் சார். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 8508423254 சார். இந்த வாய்ப்பளித்த வெங்கட் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி என்ன மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் சார்பாகவும். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1500 ரூபாய் முதலீட்டில் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1500 ரூபாய் முதலீடு பண்ணால் 500 ரூபாய் வந்து தினமும் லாபம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிராண்ட்லேயே நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் அதையும் வந்து அவங்க செஞ்சு தராங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வரவேற்கத்தக்கது. அவங்களோட ஃபுல் டீடைல்ஸ், நேம், அவங்க கம்பெனி நேம், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். இதை பத்தி என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் அவங்களுக்கு நீங்க எந்த டைம்ல வேணாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க. அவரு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. இந்த பிசினஸ் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா லாபம் கிடைக்கும்னு நான் சொல்றேன். கண்டிப்பா இந்த பிசினஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வேற யாருக்காவது தேவைப்பட்டுச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பிசினஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பிசினஸ் ஐடியா உங்களை லைஃபையே மாத்துங்க. நன்றி, வணக்கம்.